ஜெய் சர்க்குருநாதா. ரொம்ப முக்கியமான ஒரு லீலை. பாபா துவாரகா மாயில ஒரு முறை உட்கார்ந்துருந்தார். பாபா வாழ்ற காலத்துல அவரை தேடி ஆயிரம் ஆயிரம் பக்தர்கள் வரும் பொழுது கூட்டம் நெரிசல் அன்னைக்கு ஜாஸ்தி, ஞாயிற்றுக்கிழமை வேற. வரக்கூடிய சில பேர் என்ன பண்றாங்கன்னா, பாபாவுடைய பிரதிரூபம் ஒரு போட்டோகிராஃபியை எடுத்துட்டு பாபா கையில கொடுத்து வாங்கிட்டு போறது வழக்கமா வச்சிருந்தாங்க. அப்படி அன்னைக்கு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆகி தள்ளுமுல்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்ப பாபா பல அடியார்கள் கூட துவாரகா மாயில அவருக்கான ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப கூட்ட நெரிசல்ல ஒரு அடியவர் என்ன பண்றார், கையில வச்சிருக்கக்கூடிய பாபாவுடைய பெரிய சைஸ் போட்டோவை தவற விட்டுறார். அதாவது கீழே விழுந்துருது. கூட்ட நெரிசல்ல அந்த போட்டோ மேல, தவற விடப்பட்ட அந்த போட்டோ மேல ஏறி மிரிச்சுக்கிட்டு வராங்க. அப்படி ஏறி மிரிக்கிற தருணத்துல பாபா தான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து கத்துறாரு, ஐயோ என்னை மிதிக்கிறாங்க, என்னால தாங்கிக்க முடியல, வழி தாங்கிக்க முடியல, என்னை போய் நீ காப்பாத்து, என்னை போய் நீ காப்பாத்து, என்னை போய் காப்பாத்து, அங்க போய் பாரு, அங்க போய் பாரு, என்னை மிதிக்கிறாங்க, போய் பாருன்றாரு. அப்ப பாபா பக்கத்துல உட்கார்ந்த ஒரு அடியவர், என்னாச்சு பாபா அப்படி சொல்றாரு, சரி பாபா போய் பார்க்க சொல்றாருன்னு போய் பார்த்தா பாபாவுடைய பிரதிரூபமான போட்டோ ரூபத்தை எல்லாம் மிரிச்சுக்கிட்டு வராங்க. அப்ப எடுத்துக்கிட்டு வந்து பாபாட்ட கொடுக்கும் பொழுது பாபா அப்படியே பார்க்கிறாராம் அந்த சுரூபத்தை. அப்ப இதுல இருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்ம பொதுவா வணங்கக்கூடிய பாபாவுடைய சொரூபம் எல்லா விதமான சொரூபத்திலையும், ஒரு கீச்சைனா இருக்கட்டும், இல்ல பீரோல ஒட்டிருக்கிற பாபாவுடைய புகைப்படமா இருக்கட்டும், இல்ல கிச்சன்ல ஒட்டிருக்கக்கூடிய புகைப்படமா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் பாபா ஒரு உயிரோட்டமா இருக்கிறாருன்றத எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. அதுக்குத்தான் குருநாதர் இந்த லீலைய உணர வைக்கிறார். ஓம் சாய்ராம்.